வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான ரத்த ராட்சசா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. யார் இவள் அப்படின்ற பேர்ல தான் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. சன்னி வெயினும் அனன்யாவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை இருக்கு பாத்தீங்களா, ரொம்பவே குழப்பமா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியரா புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். முதல்ல நான் பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் புதுசா ஒரு தீவுக்கு வராங்க. ஹஸ்பண்ட் கதை எழுதுறதுக்காக தான் ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த தீவுக்கு வந்திருப்பாரு. இந்த தீவுக்கு வந்ததுல இருந்தே நிறைய பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்குது. என்ன மாதிரியான பிரச்சனைன்றதை இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவரோட வீட்டுல ஏதோ பிரச்சனை போல. பிரச்சனை ஏற்பட்டா வீட்டை விட்டு ஓடி வந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த சின்ன பையன் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கான். கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பாக்குறான். இவர் வளர்ந்த மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் ரத்த ராட்சசான டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு அர்ஜுன் அப்படின்றது. இப்ப திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு. காரணம் இவரோட ஒய்ஃப அஃபேர் வச்சிருக்கிறதா இவர் சந்தேகப்படுறாரு. ஒய்ஃப் வேற ஒரு நபர் கூட க்ளோஸா இருக்க மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, கையும் களவுமா பிடிக்கணும்ன்ற மாதிரி பொறுமையா வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒய்ஃப் சடனா இவருக்கு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. உள்ள இருந்த ஒய்ஃப் எப்படி வெளியே வந்தாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அடிச்சு காலி பண்ணிட்டாங்கல்ல, இவரோட பாடியை டிஸ்போஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. பக்கத்துலயே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறுக்கு பாடியை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கிணத்துக்குள்ள பாடியை போட்டுறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து இவங்க கண்மூடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு சாந்தி அப்படின்றது. சாந்திக்கு வந்த கெட்ட கனவு தான் இதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதனால தான் கனவுல லாஜிக் இல்ல போல. ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் ரைட்டரா இருப்பாரு. இப்போ ஒரு தீவுக்கு தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. சாந்தியோட சித்தப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த தீவுல ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் ரிலாக்ஸா கதை எழுதணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு இவங்க கூட்டு வந்துட்டு இருக்காங்க. சித்தப்பா முன்னாடி சாமியார் மாதிரி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சைக்கியாட்ரிஸ்டா மாறி இருக்காரு. இதை பத்திலாம் ஹஸ்பண்ட் கிட்டே இவங்க சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்களுமே தீவுல இருக்க இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் பொண்ணை படுக்க வைக்கலான்ற மாதிரி இவங்களும் படுக்க வச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு அம்மானு கூப்பிட மாட்டா, ஆன்டி ஆன்டின்னு கூப்பிடுறா. அப்பதான் இவங்க செகண்ட் ஒய்ஃப் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோ ரூம்ல உட்காந்துட்டு இருக்க போது இவங்களும் பக்கத்துல சோகமா வந்து உட்காடுறாங்க. என்னாச்சு, இன்னும் ஆன்டின்னு தான் கூப்பிடுறாளா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஃபீல் பண்ணாத, போக போக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்போ ஒரு லேடி இந்த தீவுக்கு வந்து இறங்குறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்டுல வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. இந்த பொண்ணுமே ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டுலாம் இருக்கா. இப்போ கொஞ்சம் ஈவினிங் டைம் ஹீரோயினுமே பொண்ணை செக் பண்றதுக்காக வராங்க. பார்த்தா பொண்ணு ரூம்குள்ள இல்லன்னு தெரிய வருது. பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, மாடியில பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா. இவன் என்ன மாடியில பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ரூம்க்கு வந்துடுறா. நீ எதுக்காக அந்த மாதிரி நின்னுட்டு இருந்த அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் அங்க நின்னுட்டு இருந்தேனா, அப்படிலாம் இல்லையேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு போறா. பொண்ணு வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் கேட்டா சொல்ல மாட்டா, நீங்க நைஸா கேளுங்கன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, பொண்ணு கிட்ட எதுக்காக மாடியில அப்படி அடிச்சு பார்த்த மாதிரி நின்னுட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நானும் அப்படி நின்னுக்கிட்டே இல்லையேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஃப்ரீயா விடுன்ற மாதிரி ஒய்ஃபுக்கு சிக்னல்லே இவர் புரிய வைக்கிறாரு. ஹஸ்பண்டும் ரூம்ல உட்காந்து கதெல்லாம் எழுதிட்டு இருக்காரு. இவங்களுமே காஃபி தரதுக்காக வந்திருக்காங்க. கொஞ்சம் ரொமான்டிக்கா இவர்கிட்ட பேசுறாங்க. இவருமே பதிலுக்கு ரொமான்டிக்கா பேசுறாரு. இவங்க கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்களை தூக்கிட்டு ரூம்க்கு வெளியே கூட்டு வந்துடுறாரு. சாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ அப்புறமா வான்ற மாதிரி கதவை சாத்திடுறாரு. என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இந்த வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்காக ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்க இப்ப ஹீரோயினை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பொண்ணுக்கு நீங்க அம்மா மாதிரியே தெரியலமா, இன்னும் இளமையா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை கேட்கிற இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவங்க பொண்ணு இல்லன்றதை ஞாபகப்படுத்துறாங்கல்ல, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் மன்சூர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட் இந்த தீவுக்கு வரேன்னு சொல்றான். நீங்க போய் பிக்கப் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நான் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ சமையல் வேலையெல்லாம் முடிச்சு வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு வாந்திலாம் வந்திருக்கும். நம்ம பிரெக்னெண்டா இருக்குமான்றதை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிய வருது. ஆனா இது தெரிய வந்தவங்க லைட்டா பயப்பட தான் செய்யறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் இப்ப உடனே நமக்கு குழந்தை வேணாம், ஏன்னா இந்த குழந்தைக்கு கஷ்டமா இருக்கும், அதனால தள்ளி போடலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை போய் எப்படி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றது, உடனே சொல்ல வேணாம், சமயம் பார்த்து சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப லான் ஏரியால உட்காந்துதான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த மன்சூர் இருக்காருல, இவங்க கிட்ட ஜாலியா சிரிச்செல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, பொண்ணுக்கு தூக்கம் வருது போல, நான் போய் படுக்க வச்சுட்டு வரேன்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. மன்சூர் கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப இவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துடுறாரு. இவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு.
போக போக இவங்களை டச் பண்ணிலாம் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. என்ன இவன் டச் பண்ணிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோ இருக்காருல, இவங்க கிட்ட பேசுற மாதிரி பக்கத்துல வந்துடுறாரு. இப்ப ஒய்ஃபும் எனக்கு டயர்டா இருக்கு, நான் படுக்கிறதுக்கு போறேன்ற மாதிரி எந்திரிக்கிறாங்க. மன்சூர் நீ கிளம்பும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா மன்சூர் இருக்காருல, நான் விடிய காலையிலேயே கிளம்பிடுவேன், அதனால சொல்லலாம் முடியாது, பாய்ன்ற மாதிரி இப்பயே சொல்லிடுறாரு. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேருமே சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. இன்னுமே நீ என்னோட ஒய்ஃபை லவ் பண்றல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன பண்றது, காலேஜ்ல இருந்தே ஒன் சைடா நான் லவ் பண்ணேன், இன்னுமா அவளை மறக்க முடியலன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம அமைதியா இருக்காரு. இப்ப கிளம்புற டைம் வந்துருது. வா நானே உன்னை கொண்டு போய் விடுறேன்ற மாதிரி ஹீரோ கூட்டு வராரு. இப்ப போட்ல ரெண்டு பேர் மட்டும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட பார்வை வில்லத்தனமா மாற ஆரம்பிக்குது. எதுக்காக அப்படி பாக்குறேன்ற மாதிரி மன்சூர் பயப்படுறாரு. என் பொண்டாட்டியை இன்னும் பிடிக்கும்னு என்கிட்டயே சொல்ற, உன்னெல்லாம் உயிரோட போக விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி துடுப்பு வச்சு நல்லா அடிக்கிறாரு. இவரை சாவடிச்சிடுறாரு போல. பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு இவருமே வந்து சேர்ந்துடுறாரு. ஒரு குளியல போடலான்ற மாதிரி குளிச்சுட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு பார்த்தா மன்சூர் இருக்காருல, இவருக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இவரும் பயத்துல தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா மன்சூர் விட மாட்டாரு. மன்சூர் உண்மையெல்லாம் வரல, இவர் தான் அந்த மாதிரி கற்பனை பண்றாரு. இப்ப ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது மன்சூர் கிட்ட நெருக்கமா இருந்ததை பத்தி சொல்ல போறான்ற மாதிரி இவர் நினைச்சுக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்லாம மறைச்சதை பத்தி பேசியிருப்பாங்க. இவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு சுத்தமா இதெல்லாம் பிடிக்கலன்ற மாதிரி எந்திரிச்சு போறாரு. பிரெக்னெண்டா இருக்கிறது தான் இவருக்கு பிடிக்கல போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹீரோயினும் பொண்ணை பாக்குறதுக்காக ரூம்க்கு வராங்க. நைட்டு நேரம் பொண்ணு ரூம்ல இல்லன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. இவ எங்க போனான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. இப்ப மாடியில இருந்து பார்க்கும்போது பொண்ணு ஒரு மரத்துக்கிட்ட நின்னுட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இந்த நேரத்துல அங்க என்ன பண்றா அப்படின்ற மாதிரி கீழே இறங்கி வராங்க. இவங்க கீழே வரும்போது அந்த பொண்ணு காணாம போயிடுறா. சரி திரும்பி ரூம்ல வந்து பாப்போன்ற மாதிரி ரூம் கிட்ட வந்து பாக்குறாங்க. பார்த்தா பொண்ணு அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கா. இப்பதானே கீழே பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி மேல வந்து தூங்கிட்டு இருக்கான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இத பத்திலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் ஏத்துக்காம இவங்கள போட்டு திட்டிட்டு இருக்காரு. அதாவது என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நீ கணக்கு பண்ணிருக்க, அதனாலதான் என் பொண்ணை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க அப்படிதானே கேக்குறாரு. இல்லங்க நான் சொல்றது உண்மைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் ஏத்துக்க மாட்டாரு. இதுக்கு மேல என்னோட பொண்ணை பத்தி ஏதாவது பேசின உன்னை ஏதாவது பண்ணிருவேன்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு போறாரு. இதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் மாதிரிலாம் ஏற்படுது. இவங்களே கருப்பு கலர்ல மாறினா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரிலாம் மாறுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எதனால இந்த மாதிரி காட்டுறாங்கன்னு கிளியரா தெரியல. ஒய்ஃப் சொன்னதை முழுசா நம்பாம இருக்க முடியாதுல்ல, அதனால பொண்ணு கிட்ட லைட்டா பேச்ச கொடுக்குறாரு. நீ அந்த மாதிரி நின்னியான்ற மாதிரி கேக்குறாரு. அப்பா நான்லாம் அந்த மாதிரி நிக்கலப்பா, அம்மா தான் அந்த மாதிரி நின்னாங்க, நேத்து நைட்டு நான் பார்த்து பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. அதாவது பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் தான் அந்த இடத்துல நின்னதா சொல்றா. என்ன ரெண்டு பேருமே வேற வேற மாதிரி சொல்றாங்க, யார் சொல்றது உண்மைன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியனா இருப்பாங்க. இப்ப வேலைக்கறி ஃபிஷ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஹஸ்பண்டும் பொண்ணும் மட்டும் எடுத்து சாப்பிடுறாங்க. இவங்க சாப்பிடாம தான் இருக்காங்க. திடீர்னு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, நிறைய ஃபிஷ் எடுத்து வேகமா சாப்பிடுறாங்க. என்ன திடீர்னு இவ ஃபிஷ் எல்லாம் சாப்பிடுறான்ற மாதிரி ரெண்டு பேர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கவங்க உடம்பு முடியாம திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. இவருமே உடனே டாக்டர் வர வச்சிருக்காரு. செக் பண்ண லேடி இருக்காங்கல்ல, உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் அதை கேட்டு கோவம்லாம் படமாட்டுறாரு. சரி ஓகேன்ற மாதிரி தான் ஏத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் நல்லபடியா பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் டாக்டர் லேடி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவருமே ஒய்ஃப் கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இங்க ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு பக்கத்துல முருகன் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. இவர் யாரு என்னன்றது கதை போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த தீவுக்கு வெளியே போயிருப்பாரு. இப்ப பொண்ணுக்காக நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ ரொம்ப நாளா ரிமோட் கார் கேட்டல, அப்பா வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி தராரு. இந்த பொண்ணுமே வச்சு விளையாடலான்னு பாக்குறா. அப்பா ரிமோட் கார் வாங்கிட்டு வந்தாரு, ஆனா பேட்டரியை வாங்கிட்டு வரல, நாளைக்கு வாங்கிட்டு வர சொல்லணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. திடீர்னு கார் இருக்குல்ல, பேட்டரி இல்லாமே இந்த பொண்ணை துரத்த ஆரம்பிக்குது. அந்த கார் வேகமா வரதுனால இந்த பொண்ணு பயந்து ஓடிட்டு இருக்கா. இந்த பொண்ணு கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கா பாத்தீங்களா. இந்த சவுண்ட் கேட்டு ஜன்னல் வழியா ஹீரோயினும் கவனிக்கிறாங்க. பொண்ணை காப்பாத்தணுன்றதுக்காக வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டையும் இங்க வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு வராரு. அப்போ வரும்போது கார்லாம் ஓடல, சர்வல் பகுதியில தான் கார் போயிருக்கு. பேட்டரி இல்லாம கார் எப்படி ஓடும், அது சறுக்கிட்டு போயிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்லங்க அது பொண்ணை துரத்துனதை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பொண்ணு நார்மலா தான் இருக்கா. நாளைக்கு பேட்டரி வாங்கி தாங்கப்பான்னு கேக்குறா. நான் வாங்கி தரேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. என்ன பொண்ணு நார்மலா பேசிட்டு இருக்கா, அப்ப நம்ம எப்படி அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல புரியாம முழிக்கிறாங்க. இவங்க குளிச்சிட்டு இருக்கும் போது பொண்ணு இவங்களோட ரூம்க்கு வரா. இவங்களோட சாரி எல்லாம் கபோர்ட்ல வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் இவ களைச்சு போட்டுட்டு இருக்கா. இவ களைச்சு போட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டா இவங்க வெளியே வந்துடுறாங்க. இதை பாக்குற இந்த பொண்ணு பயந்து வேகமா இங்க இருந்து ஓடிடுறா. ஆக்சுவலா இந்த கபோர்ட்ல தான் அப்பாவோட அஸ்தியை வச்சிருப்பாங்க. இவ எதுக்காக பொருள்லாம் களைச்சு போட்டா, நம்மள பைத்திய மாதிரி கட்டமைக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க.
இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நபர் இருப்பாரு. இவருக்கு ஜோஷியம்லாம் ஓரளவுக்கு தெரியும் போல. நீ யாரை தேடி வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், அவளை பாக்குறதுக்காக தானே வந்திருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோயின் யாரை பார்க்க வந்தாங்கன்னு தெரியல. இப்ப இவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுறாரு. வயித்துல இருக்க குழந்தைகிட்ட பேசுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முருகன் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் இவங்களை எட்டி பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் பேசுறத பாக்குற இவருக்கு கஷ்டமா இருக்கு. எதனால இவர் கஷ்டப்படுறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, என் சித்தப்பாவை இந்த இடத்துக்கு வர சொல்லணும்னு சொல்றாங்க. சரி வர சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் இவங்க இருக்காங்கல்ல, கார்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு பொண்ணு ஓடி வந்து கார்ல இடிச்சிடுறா. அச்சச்சோ, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கணும்ன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் மட்டும் காரை விட்டு இறங்கி வேகமா பாக்குறதுக்காக வராங்க. அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கணும்னு திருப்புறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இவங்கள மாதிரியே யாரோ இறந்து போயிருக்கிறது தெரியுது. என்ன நம்மள மாதிரியே யாரோ இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு கனவா மட்டும் தான் வந்திருக்கும். இப்ப காலையில இவங்க உடம்பு முடியாம இருக்கும்போது சித்தப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சித்தப்பா ஒரு காலத்துல மாந்திரிகம்லாம் பண்ணவரா இருப்பாரு. இப்ப சைக்கியாட்ரிஸ்டா மாறி இருக்காரு. என்னம்மா ஹெல்த் இப்படி கெடுத்துக்கிட்டா எப்படி, நீ படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப இவருமே பால்கனி சைடு போலான்ற மாதிரி வேடிக்கை பார்க்கறதுக்காக வராரு. அப்படி வேடிக்கை பார்க்கிறவரு ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிருந்தாரு. ஏன்னா சின்ன பொண்ணு கீழே நின்னுட்டு இருக்க மாதிரி இவருக்கு தெரியுது. அதே சின்ன பொண்ணு தான் இவங்க கூட இருந்துட்டு இருக்கா. என்ன இந்த பொண்ணு ரெண்டு இடத்துல இருக்கான்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்றது இவருக்கு புரிய ஆரம்பிச்சிருது. மேற்கொண்டு பால்கனி சைடு பார்க்கும்போது முகத்தை மறைச்ச மாதிரி யாரோ போயிட்டு இருக்காங்க. நமக்கு முருகன் ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அவர் தான் முகத்தை மறைச்சிட்டு போறாரா என்னன்னு தெரியல. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவரும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சின்ன பொண்ணுக்கு வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. பக்கத்துல இருக்க இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கலான்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு பகுதிக்கு வந்திருக்கா. இங்கதான் முருகன் இருப்பாரு. அவர் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுமே எழுப்புறா. அவர் நிறைய டிராயிங் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் என்ன டிராயிங்ன்ற மாதிரி கேக்குறா. இவருமே ஆசையா இந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. இவர் வரைஞ்ச எல்லா டிராயிங்க பத்தியும் எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்றாரு. இந்த வேலைக்காரி இருக்காங்கல்ல, கிச்சன் ஜன்னல் பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வேகமா கிச்சனுக்கு வராங்க. அந்த இடத்துல முழு கோழி இருக்கு. அந்த முழு கோழியை எடுத்து இவங்க கடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. என்ன இவ பச்சை கோழியை சாப்பிட்டு இருக்கான்ற மாதிரி இந்த லேடி ஷாக் ஆகுறாங்க. இவங்க பாட்டுக்கு கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. ஹஸ்பண்ட் சவுண்ட் கேட்டு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராது. அப்பதான் இவங்க சிக்கன் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இவங்க சித்தப்பாவை பொறுத்த வரைக்கும் தெரபிஸ்ட்னு சொன்ன பாத்தீங்களா, ஆள் மனசுக்கு இவங்களை கொண்டு போயிடுறாரு. இவங்க கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாரு. சாந்தி உனக்கு என்னமா பிரச்சனை, என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே இவங்களோட பிரச்சனையை பத்தி சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காட்டுறவரோட பேரை நம்ம மூர்த்தின்னு வச்சுப்போம். மூர்த்தியோட முன்னோர்கள் ஒரு சாமியை வழிபட்டு இருப்பாங்க. அந்த சாமியை இவருமே வழிபடுற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப மூர்த்தி இவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் கூட சரக்கச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. இந்த ருத்ரமோகினியை நம்ம எப்பத்துல இருந்து வழிபட ஆரம்பிச்சோன்றது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. தெரியும், என் முன்னோர் ஒருத்தர் காதலிச்சு கூட்டு வந்தாரு, நாளடைவுல அவங்கள கடவுளா மாத்திட்டோம் அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன் முன்னோர்கள் வசியம் பண்ணி தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தாங்க. அதே மாதிரி உன்னோட முன்னோர்கள் இருக்காங்கல்ல, இந்த ருத்ரமோகினி கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுப்பாங்க. அவ கூட ஒன்னா இருக்கும் போது அவங்களுக்கு அவ்வளவு திருப்தி கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேக்குறாரு. நான் சொல்ற எல்லாமே உண்மைதான், அவளை கட்டுப்பாடுக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம விருப்பப்படுறத பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். இருந்தாலுமே இந்த ருத்ரமோகினி கூட ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. எனக்கு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லித்தாங்கன்ற மாதிரி இந்த பெரியவர் கிட்ட கேக்குறாரு. இந்த பெரியவர் மூலியமா கத்துக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, வசியம் பண்றதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வசியம் பண்ணிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியா யாரோ எட்டி பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் வசியம் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல அந்த ருத்ரமோகினியை வர வச்சிடுறாரு. அவங்க அசைய முடியாம நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இவருமே தப்பு தப்பா அவங்கள தொடுறாரு. அவங்க கிட்ட எல்லை மீறி நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர்லாம் வருது. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இவர் அடிக்கடி இந்த இடத்துக்கு இவங்களை வர வச்சு அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு நாள் இவருக்கு குழந்தை பிறந்துட்டதா வேலைக்காரி சொல்றாங்க. 2 குழந்தை பிறந்திருக்கு, ஒரே மாதிரி பிறந்திருக்கு. ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப கருப்பா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு குழந்தை தானே பிறக்கும்னு சொன்னாங்க, எப்படி 2 குழந்தை பிறக்கும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. தெரியலையா, 2 குழந்தை பிறந்திருக்குன்ற மாதிரி இந்த வேலைக்காரி சொல்றாங்க. இவருமே அந்த வயசான பெரியவர்கிட்ட பேசுறாரு. அந்த பெரியவர், நீ எல்லை மீறி நடந்துகிட்ட, ரொம்ப மோசமா நடந்துகிட்ட, அந்த 2வது குழந்தை உன்னோடது கிடையாது, அந்த ருத்ரமோகினி தான் வேணும்ட்டே உருவாக்கி இருக்காங்க. அந்த குழந்தை வளர்ந்து வந்ததுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா உன்னை பழி வாங்கிரும். அதுக்குள்ள அந்த குழந்தைய நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. குழந்தைய என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அந்த குழந்தைய 4 பக்கமும் தண்ணி இருக்கிற ஒரு பகுதியிலே நீ கொண்டு போய் சேர்த்தரணும். நேரடியா நீ போய் சேர்க்காத, போற வழியிலேயே உனக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்கு. உன் தம்பி மூலியமா இந்த விஷயத்த பண்ணு. அதே மாதிரி ருத்ரமோகினியை எப்படியாவது கட்டுப்படுத்துறதுக்கு நானும் ட்ரை பண்றேன்
பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. இப்ப இந்த மூர்த்தி இருக்காருல்ல, தம்பிய வர வச்சிடுறாரு. இந்த குழந்தைய தீவுல இருக்க ஒரு பகுதியில கொண்டு போயிடு, அங்க வச்சு சாவடிச்சிருன்னு சொல்லிட்டாரு. தம்பியும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. சரி அண்ணனுக்காக பண்ணலான்ற மாதிரி இங்க இருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு. அந்த பெரியவர் ருத்ரமோகினியை கண்ட்ரோல் பண்ணலாம் நினைச்சாரு பாத்தீங்களா? ஆனா ருத்ரமோகினி இப்ப ஃப்ரீ ஆயிடுறாங்க. இப்ப வெளியே வந்தவங்க வேலைக்காரிய பார்த்து முறைக்கிறாங்க. ஏன்னா வேலைக்காரிக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கும். வேலைக்காரியை என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ருத்ரமோகினி இருக்காங்கல்ல, இவங்க கதையை முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஒருத்தன் எட்டி எட்டி பார்த்தான் பாத்தீங்களா, இப்பயும் ஏதாவது நடக்குதான்ற மாதிரி எட்டி பார்க்கறதுக்காக வரான். இவங்க என்ன பண்றாங்கன்னா அவனையும் கொடூரமா சாவடிக்கிறாங்க. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே அந்த பெரியவர் தானே காரணம். அந்த பெரியவரை பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பெரியவரையும் கொடூரமா சாவடிக்கிறாங்க. இதை தாண்டி நம்ம கூட அப்படி பண்ணவன சாவடிக்கணும்ன்ற மாதிரி மூர்த்தியை சாவடிக்கிறதுக்காக வராங்க. மூர்த்தி இவங்களை பார்த்து செம்மையா பயப்படுறான். இங்க இருந்து ஓடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றான். அதை தாண்டி மூர்த்தியோட கதையை இவங்க முடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் கேட்டு தானே இருக்காரு. இவளா கற்பனை பண்ணி ஏதோ கதை சொல்றா போல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா சித்தப்பா இருக்காருல, இவ சொல்ற எல்லாமே உண்மைதான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் அண்ணனுக்காக நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன். ஆனா நான் கொலை பண்ணல. அந்த குழந்தையை இங்க வளர்க்க ஆரம்பிச்சேன். அவளுக்கு லக்ஷ்மின்ற மாதிரி தான் பேர் வச்சேன். நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும் போது அந்த லக்ஷ்மி காணாம போயிட்டா. அந்த லக்ஷ்மி என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா இது எல்லாம் சாந்திக்கு எப்படி தெரிஞ்சதுன்றது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சாந்தி இந்த தீவுக்கு வரப்போறேன்னு என்கிட்ட கேட்கும் போது நான் அலோவ் பண்ணிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன், எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சித்தப்பா இருக்காரு பாத்தீங்களா, முருகனை பார்க்கறதுக்காக அவரோட இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த தங்கச்சி லக்ஷ்மியை முருகன் தான் லவ் பண்ணிருப்பாரு. திடீர்னு அந்த தங்கச்சி காணாம போயிட்டாங்கல்ல, விசாரிக்கிறதுக்காக தான் முருகனை தேடி வந்துட்டு இருக்காரு போல. ஆனா இவர் வந்து பார்க்கும்போது அந்த பகுதியில முருகன் இல்ல. முருகன் ஈரனை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க தங்கச்சி மாதிரியே இருக்காங்கல்ல, அதனால தான் அடிக்கடி உங்களை பார்க்கிறதுக்காக வராரு போல. இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இப்ப ஹீரோ வீட்ல இருக்கும்போது திடீர்னு போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. மன்சூர் வீடு போய் சேரல, கடைசியா இங்க தான் வந்திருக்காரு. நீங்க தான் ஏதாவது பண்ணிருப்பீங்களா, நான் சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ண போறேன், நாளா எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. உங்க ஒய்ஃபும் மன்சூரும் ரொம்ப க்ளோஸா பழகி இருக்காங்க. அது தெரிஞ்சு நீங்க இப்படி பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டாரு. நீங்களும் அவரும் க்ளோஸா பழகுனது உண்மைதானே அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்தோம் கேட்கிறாரு. அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், க்ளோஸாலாம் நான் பழகலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. தேவைப்பட்டா நான் திரும்பி வருவேன், இப்போதைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ கதெல்லாம் எழுதிட்டு இருக்கும் போது பொண்ணு எங்கேயோ நடந்து போறதா பாக்குறாரு. முருகன் இருக்க பகுதியை நோக்கி தான் நடந்து போறது தெரியுது. எங்க போயிட்டு இருக்க, நில்லுன்ற மாதிரி இவருமே தடுத்துடுறாரு. வீட்டை விட்டு எல்லாம் வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல, போகாம வீட்டுல இருன்ற மாதிரி இவர் கூட்டு வந்துடுறாரு. பொண்ணு அடம்பிடிக்கிறதுனால லைட்டா அடிக்கிறாரு. ஏங்க பொண்ணு அடிக்கிறீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவர் கோவத்துல இருக்கிறதுனால ஒய்ஃபை பிடிச்சு தள்ளி விடுறாரு. ஒய்ஃப் லைட்டா இடிச்சு காயம் மாதிரி ஏற்படுது. ஜோஷியெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு நபரை காமிச்சாங்கல்ல, அவர் முருகன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ லக்ஷ்மியா நினைச்சுதானே சாந்தியை பார்த்துட்டு இருக்கன்னு கேட்கிறாரு. இந்த முருகனும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால தான் நீ ஒரு பொண்ணை தேடி தான் வந்தன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஸ்டார்டிங்கே இவர் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. நமக்கு கூட பிறந்தவ ஒருத்தி இருக்கான்னு தெரிஞ்சுதான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இப்ப ஹீரோயின் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சீரியல் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த சீரியல்ல ஒரு போலீஸ் டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. அதே போலீஸ் தான் வீட்டுக்கு வந்து பேசியிருப்பாரு. இவர் என்ன சீரியல் ஆக்டரா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி சொல்லணும்ன்ற மாதிரி இவங்க போட்டோ எல்லாம் எடுத்துடுறாங்க. இப்ப வேகமா ஹஸ்பண்ட் கிட்ட வந்துடுறாங்க. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார்ல, அவர் போலீஸே இல்லங்க பாருங்கன்ற மாதிரி இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் திருத்தர்னு முழிச்சிட்டு இருக்காரு. இதனால இவங்களுக்கு ஹஸ்பண்ட் மேல சந்தேகம் வருது. அப்ப நீங்க தான் திட்டமிட்டு அவரை வர வச்சிருக்கீங்க அப்படிதானே? எனக்கும் மன்சூருக்கும் நடுவுல ஏதோ போயிட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சிருக்கீங்க. அது அந்த போலீஸ் மூலியமா என் வாயில வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படிதானேன்னு கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. எப்படிங்க என்னையும் மன்சூரையும் சம்மந்தப்படுத்தி உங்களால யோசிக்க முடிஞ்சது, ஏங்க இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இவரோ சொல்லிட்டாரு. அன்னைக்கு கோவத்துல நான் மன்சூரை சாவடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. எது சாவடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆமா, ஒரு கோவத்துல இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுமே என்கிட்ட பேசாதீங்க, போங்க போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி மட்டும் சொல்லாத, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஹஸ்பண்ட் இந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. ஹஸ்பண்ட் எப்ப பாரு மாங்கு மாங்கன்னு டைப் பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல, அப்படி என்னதான் கதை எழுதியிருக்காரு பாப்போன்ற மாதிரி இவங்களுமே பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா அவர் ரேண்டமா சில எழுத்தை தான் கிளிக் பண்ணி வச்சிருக்காரு. பிரோஜனமா எதுவுமே எழுதலன்றது உங்களுக்கு தெரிய வருது. அடப்பாவி, நீ இந்த மாதிரி தான் எழுதிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு குளத்துக்கிட்ட இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இந்த சின்ன பொண்ணு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இவளோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, என் ஒய்ஃபு கிட்டயே பழகுறியா, என் ஒய்ஃபு கிட்டயே சிரிச்சு பேசுறியான்ற மாதிரி ஒரு கட்டியை வச்சு தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அதாவது தனியா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த சித்தப்பா உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு மன்சூர் வந்துடுறாரு. மன்சூர் செத்து போயிட்டாரு, எப்படி வந்தாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும்.
இப்பதான் ஈரன் கால் பண்ணி என்கிட்ட பேசினா, நான் இறந்து போயிட்டதா ஹீரோ நினைச்சிட்டு இருக்கானா, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஹீரோக்கு ஏற்கனவே மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறத பத்தி எனக்கு தெரியும். சின்ன வயசுல அவன் லைஃப்ல நிறைய நடந்திருக்கு, அதை நினைச்சுதான் அவன் கஷ்டப்படுறான் போல. நீங்க தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உண்மை என்ன தெரியுமா, அன்னைக்கு மன்சூர் தனியாவே கிளம்பி போயிருப்பாரு. அதுக்கப்புறம் மன்சூர் இருக்கிற மாதிரியும் அவர் அடிக்கிற மாதிரியும் ஹீரோ தான் கற்பனை பண்ணிருப்பாரு. இப்பதான் அந்த விஷயம் நமக்கு கிளியர் ஆகுது. இப்ப ஹீரோ உட்காந்து டைப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, கீழே இருக்க ஏதோ ஒண்ணு எடுக்கிறாங்க. அப்பா கீழே இது இருந்தது அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட தராங்க. மனுஷனோட சதை பிஞ்சி விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. இது எங்க கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பொண்ணு இடத்தை காமிச்சிடுறா. அந்த இடத்தை நோக்கி இவர் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஜாம்பி மாதிரி ஒரு நபர் இவரோட கண்ணுக்கு தெரியுறாரு. இவர் வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட அப்பாவா தான் இருப்பாரு. சின்ன வயசுல இவரை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பாரு. அதனால அப்பாவை சாவடிச்சுட்டு தான் இவர் வீட்டை விட்டு கிளம்பி இருப்பாரு. இப்ப அப்பாவோட பேய் தான் இவரை பயம்புத்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவருமே அப்பாவை பார்த்து பயந்து பயந்து ஓடிட்டு இருக்காரு. என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது அப்படின்ற மாதிரி அப்பாவும் துரத்திட்டுலாம் இருக்காரு. இப்ப அடுத்த சீனை நமக்கு காட்டுறாங்க. வேலைக்கு மாத்திரையை போடணும்ன்ற மாதிரி சித்தப்பா சொல்லியிருப்பாரு. ஆனா சாந்தி போட மாட்டேன்ற மாதிரி அடம்பிடிக்கிறாங்க. அவ போட மாட்டேன்னு சொல்றா. நீங்களே பேசுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் மட்டும் போய் பேசிட்டு வரேன், நீ வெளியே வெயிட் பண்ணுன்ற மாதிரி சித்தப்பா சொல்லிட்டாரு. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சித்தப்பா அடி வாங்குற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன அடி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப சித்தப்பா காயத்தோட வெளியே வராது. அப்பதான் ஹீரோயின் வேற ஒரு பக்கத்துல இருந்து வராங்க. என்ன ஹீரோயின் இந்த பக்கத்துல இருந்து வரா, அப்ப ரூம்ல இவ்வளவு நேரம் இருந்தது யாருன்ற மாதிரி ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சித்தப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்ற மாதிரி இவர் சமாளிச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரிய வேணான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போதைக்கு சித்தப்பா மாந்திரிகம்லாம் பிராக்டிஸ் பண்றது இல்ல, அது தெரிஞ்ச வேற ஒருத்தரை கூட்டு வரலாம்னு யோசிக்கிறாரு. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சித்தப்பா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இவங்களுமே பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. பொண்ணு ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போக நினைச்சா பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம போலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அந்த முருகனோட வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. முருகன் நிறைய வரைஞ்சு வச்சிருப்பாரு. அதுல இவரோட ஒய்ஃபை வரைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. எதுக்காக என்னோட ஒய்ஃபை வரைஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த டிராயிங் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு இருக்காரு. இப்பதான் முருகன் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி தங்கச்சியா லக்ஷ்மின்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, நானும் லக்ஷ்மியும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். லக்ஷ்மி திடீர்னு காணாம போயிட்டா. அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கலனோ வேற எங்கேயாவது போயிடலானோ சொன்னா. திடீர்னு பார்த்தா அவ காணாம போயிட்டா. அவளை நினைச்சுதான் நான் ஃபீலிங்ல இருக்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதனால அடிச்ச ஹீரோவும் சாரி எல்லாம் கேட்கிறாரு. இப்ப ஹீரோனும் முருகனை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. உங்க அக்காவை நான் பயங்கரமா லவ் பண்ணேன், அவங்கள மிஸ் பண்றதுனால தான் உங்களை பாக்குறதுக்காக வருவேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாதானம் சொல்றாங்க. என் அக்காவை கொண்டது யாருன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்பதான் அக்கா இறந்து போயிட்டதே முருகனுக்கு தெரியுது. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கதை எழுதலான்ற மாதிரி டைப் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா ஒருத்தங்க இருந்தாங்க பாத்தீங்களா, இவர் இல்லாத சமயம் இவர் ஃப்ரெண்டு கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோ திரும்பி வந்துட்டு இருப்பாரு. இந்த ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ஃப்ரெண்டு அடியாளுங்களை வர வச்சிடுறாரு. இப்ப வந்த அடியாளுங்க இருக்காங்கல்ல, ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவை சாவடிச்சிடலான்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஹீரோ ஒரு ஸ்டேஜ்ல தடுத்து சண்டை போடுறாரு. அடிக்க வந்த எல்லாரையும் இவரை அடிச்சு ஓட விட்டுறாரு. ஒய்ஃப் தானே இதுக்கெல்லாம் காரணம். ஒய்ஃப் சாரிலாம் கலண்டிருக்கும், அது எல்லாத்தையும் இவரே கட்டி விடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃபை தூக்குல தொங்க விட்டுறாரு. அதாவது இவங்க தற்கொலை பண்ணி இறந்து போன மாதிரி இவர் செட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் எதுக்காக இப்ப ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இங்க ஒரு பேய் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேயை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட டார்க்கான சைடையும் வெளியே கொண்டு வரும். அதனாலதான் இவங்களை அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா பயம்புத்துது, கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சித்தப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சாமியாரை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. எப்படியாவது இங்க இருக்க அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஏறவரைய லக்ஷ்மி தான் இங்க பேயா இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இப்ப இந்த சாமியாரை இந்த இடத்துல பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே இந்த சாமியார் பண்றதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் பூஜை பண்ண ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, எல்லாருமே கண்ணை மூடிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திருமண மாதிரி யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களோட அக்கா லக்ஷ்மி தான் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. மந்திரத்தை நிறுத்த சொல்லு, மந்திரத்தை நிறுத்த சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவங்க உடம்புக்குள்ள போயிடலான்ற மாதிரி சட்டுன்னு இவங்க உடம்புக்குள்ள பாஸ் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பேய் மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. இந்த சாமியாரை ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக இவங்க சாமியாரை அட்டாக்லாம் பண்றாங்க. எல்லாருமே தடுக்கிறதுக்கு வருவாங்க. ஆனா சாமியார் கதையை இவங்க முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து சித்தப்பாக்கு நெஞ்சு வலி வந்துருது. இப்ப நெஞ்சு வலி வந்த மாதிரி கீழே விழுந்துடுறாரு. சித்தப்பா என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்களும் பக்கத்துல வந்து பாக்குறாங்க. இப்ப இவங்க நார்மலா மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நல்ல வேலையா சித்தப்பாக்கு எதுவுமே ஆகல. சித்தப்பா ஒரு இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே ஹஸ்பண்ட் கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பேய் பயிற்சி அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இப்ப ஒய்ஃபும் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ரூமை விட்டு கிளம்பி போறாங்க. மன்சூர் இன்னமும் இந்த தீவுல தான் இருக்காரு. இந்த ஒய்ஃப் இந்த நேரத்துல எங்க போறான்ற மாதிரி கவனிக்கிறாரு. ஒய்ஃபோட ஆக்டிவிட்டி வித்தியாசமா மாறுறதுனால தான் கவனிக்கிறாரு.
கிளம்பி போன ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சித்தப்பா இருக்க ரூம் கிட்ட தான் வராங்க. ஜன்னலுக்கு வெளியே நின்னுட்டு இருக்காங்க. வேணும்ட்டே கரண்ட் வயரை அந்த இடத்துல விடுறாங்க. அதே மாதிரி ஒரு வாட்டர் ஓஸை எடுத்துக்கிறாங்க. தண்ணியை உள்ள விட்டுட்டு இருக்காங்க. சித்தப்பா கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால தண்ணி வரதை கவனிக்க மாட்டாரு. இப்ப தண்ணி மட்டும் அவர் கால்ல பட்டதுன்னா ஷாக் அடிச்சிரும். ஒரு ஸ்டேஜ்ல ஷாக் அடிச்சிருது. அவர் ஷாக் அடிச்ச மாதிரி துடிச்சிட்டு இருக்காரு. ஈரேன் உடம்புக்குள்ள இருக்க பேய் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கு போல. இப்ப ஈரேன் நார்மலா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சித்தப்பா சித்தப்பான்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. அந்த சித்தப்பா அந்த பொண்ணை சாவடிக்காம இங்க வச்சு வளர்த்தது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது இவருமே சபலப்பட ஆரம்பிச்சிருவாரு. அதாவது நம்ம அண்ணன் பொண்ணுன்னு கூட பார்க்காம இவர் அந்த பொண்ணுகிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாரு. அந்த பொண்ணோட கதையை முடிச்சிருப்பாரு. அதனால தான் அந்த பேய் சித்தப்பா கதையை முடிச்சிருக்குன்றத நமக்கு காட்டுறாங்க. அழுதுட்டு இருந்த ஈரேன் லைட்டா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நினைச்ச விஷயத்த பண்ணிட்டோன்ற மாதிரி தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி இவங்களோட ஊருக்கே வந்துடுறாங்க. சீக்கிரமா டெலிவரி ஆக போகுது போல. இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்ன்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ட்வின்ஸ் வேற பிறக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரேன் சிரிச்சுக்கிட்டே தானே இருக்காங்க. இப்ப திடீர்னு அப்படியே கேமராவை பார்த்து லைட்டா முறைக்கிறாங்க. இன்னமும் இவங்க உடம்புக்குள்ள பேய் இருக்கதான் செய்யுது அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.